ஹலோ வீவர்ஸ், அதிமுகவினர் 2 பிரிவுகளாக பிரிந்துள்ள இந்த நிலையில எடப்பாடி வைத்த மிகப்பெரிய ட்விஸ்டானது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி வருகிறது. அதாவது பறிபோகும் அதிமுக எம்எல்ஏக்களுடைய பதவிகள், அரசியல்ல என்னதான் நடக்கிறது என்பது குறித்த பல அதிர்ச்சிகரமான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் தலைமையிலான அரசானது பெரும்பான்மையை நிரூபித்து இருந்தது. அதே நேரம் அதிமுகவில் இருந்த உட்கட்சி மோதலுமே வெளிச்சத்திற்கு வந்தது என்று சொல்லலாம். எடப்பாடியாரின் எச்சரிக்கையை மீறி 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர்கள் மீது என்ன நடவடிக்கையானது பாயும்? ஒருவேளை 3/2 பங்கு ஆதரவு இருந்தால் தப்பிக்க முடியுமா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசியல்ல நேற்று மே 12ஆம் தேதி நடந்த அதிரடி திருப்பமானது கோட்டை வட்டாரத்தையே அதிர வைத்து உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை எதிர்த்து எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் விஜயின் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்தனர். கூடவே என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறுவதாகவும் பகிரங்கமாக அறிவித்து உள்ளனர். அதை போல இன்று நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலுமே கூட அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பிரிவுகளாகவே பிரிந்து வாக்களித்து இருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு, அதாவது விஜய் அரசுக்கு எதிராக 22 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். அதே நேரம் ஆதரவாக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புல 25 பேர் வாக்களித்தனர். இப்போது பலருக்கும் எழுந்துள்ள கேள்வி, இந்த எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா? ஒருவேளை 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்திருந்தால் அவர்கள் எஸ்கேப் ஆகி இருப்பார்களா என்பதுதான் தற்போது அரசியல் களத்துல பெரும் கேள்வியாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்திய அரசியல்ல குதிரை பேரம் மற்றும் கட்சி தாவல்களை தடுக்கவே 1985 அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையானது கொண்டு வரப்பட்டது. 1967 ஹரியானாவை சேர்ந்த காயாலால் என்ற எம்எல்ஏ 15 நாட்கள்ல 3 முறை கட்சி மாறியதால வந்த ஆயா ராம் கயா ராம், அதாவது ராம் வருகிறார் ராம் போகிறார் என்ற கிண்டல் வாசகமே இந்த சட்டத்திற்கு அடித்தளம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தங்களை அங்கீகரிக்க கோரி இபிஎஸ் கடிதம் கொடுக்க வேலுமணி தரப்பு மறுபுறம் கடிதம் கொடுத்துள்ளது. 2 தரப்புமே இப்படி மாறி மாறி சொல்லி வருகிறது. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது 1986ஆம் ஆண்டு விதிகளின்படி அரசியல் கட்சி யாரை தலைவராக நியமிக்கிறதோ அவரைதான் சபாநாயகர் அங்கீகரிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் சுபாஷ் தேசாய் வெர்சஸ் மகாராஷ்டிரா ஆளுநர் தீர்ப்பின்படி பார்க்கும்போது சபாநாயகர் ஒரு கட்சியின் பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய விருப்பத்தை விட அந்த கட்சியின் முடிவிற்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதிமுகவின் சட்ட விதிப்படி பொதுச் செயலாளரான எடப்பாடிக்கு தான் இந்த அதிகாரமானது உள்ளது. எனவேதான் இபிஎஸ் நியமிக்கக்கூடிய கொறடாவையே சபாநாயகர் அங்கீகரிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். இதுதான் பலருமே தவறாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 10வது அட்டவணையின்படி 4வது பிரிவின்படி ஒரு கட்சியினர் 2/3 எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்றால், அதாவது 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்றால் மட்டுமே தகுதி நீக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியும். அதற்கு 2 நிபந்தனைகளானது உள்ளது. அதாவது முதலில் அதிமுக என்ற அரசியல் கட்சி முறைப்படி தாவேகாவுடன் இணைய வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் இதை பதிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த 3/2 பங்கு என்ற விதியானது செல்லுபடியாகும். எம்எல்ஏக்களுடைய ஒப்புதல், அதாவது அந்த இணைப்பை பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் ஏற்க வேண்டும். அதாவது அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவேகாவுடன் இணைந்தால் மட்டுமே இந்த விதியானது செல்லுபடியாகும். வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் பிரிந்து சென்று ஆதரவு அளிப்பது கட்சி தாவல் ஆகவே கருதப்படும் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். வேலுமணி தரப்பு நேற்று செய்தியாளர்களை சந்தித்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இருந்தனர். இதுபோல சொல்வதன் மூலமாகவே அவர்கள் தன்னிச்சையாக தங்களுடைய உறுப்பினர் தகுதியை துறந்து விட்டதாக சட்டமானது கருதும். இதற்கு முறைப்படி ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என ரவி எஸ் நாயக் வெர்சஸ் இந்திய யூனியன் வழக்குல உச்சநீதிமன்றமானது தெளிவுபடுத்தி உள்ளது. அதே நேரம் வேலுமணி தரப்பு விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தால் தானாக அவர்களுடைய எம்எல்ஏ பதவியானது காலியாகாது. கட்சி தலைமை இது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருப்பினுமே அதிமுக ஏற்கனவே
தொடர் தோல்விகளால் பலவீனமாக உள்ளது. நிர்வாகிகள் பலருமே அதிருப்தியில உள்ளனர். எனவே எடப்பாடி தரப்பு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிராக நடவடிக்கை எடுத்தால் அது பாத்தீங்கன்னா SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகிய இருவருக்குமே பாத்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பலருடைய கருத்துக்களாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பதவி ஆசைக்காக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்து உள்ளார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறாரே. யாருக்கு பதவி ஆசை என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது, எனக்குமே பிள்ளை இருக்கிறான். முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே மகன், எனக்கும் ஒரே மகன் ஒரே மகள் உள்ளனர். என்னுடைய பிள்ளைகளை நான் அழைத்து வருகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அழைத்து வாருங்கள். என்னுடைய பிள்ளைகள் தலையின் சத்தியம் செய்து சொல்கிறேன். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து வெற்றி பெற்று சான்றிதழ் வாங்கினேன். அன்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு சென்னை கிளம்பிவிட்டேன். 7:30 மணிக்கு செங்கல்பட்டு தாண்டுவதற்குள் திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எனக்கு அழைத்தனர். யார் என்று கேட்காதீர்கள், சொல்ல மாட்டேன். நம்பர் தெரியாமல் எடுத்துவிட்டேன். இவர்கள் எதற்கு எனக்கு அழைத்தனர் என்று யோசித்தேன். ஒரு முன்னாள் அமைச்சர் பார்த்து நல்ல பதவியாக வாங்கிட்டு வாங்க என்றார். இன்னொரு முன்னாள் அமைச்சர் அழைத்தபோது என்ன 5 வருடங்களாக கூப்பிடாமல் இப்போது அழைத்து உள்ளீர்கள் என கேட்டேன். எல்லாம் நல்லபடியாக செல்கிறது என்று சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாங்களே தேர்தல் தோல்வி வருத்தத்தில் இருந்ததால அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்று சென்னை வந்துவிட்டோம். அடுத்த நாள் காலை பொதுச் செயலாளர் எல்லோரையுமே அழைத்தார். நாம் ஆட்சி அமைக்கிறோம், திமுக நமக்கு வெளியில இருந்து ஆதரவு தருகிறது, டெல்லியில பேசிவிட்டோம், திமுக ஆட்சியில பங்கெடுக்கவில்லை, கூட்டணியில உள்ளவர்களுக்கு மட்டும் அமைச்சர் பதவி கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். நமக்கும் ஒரு 25 அமைச்சர் பதவி கிடைக்கும். இந்த இயக்கம் ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். தீய சக்தி திமுகவை அழிப்பதற்காகவே உருவான கட்சி. இந்த இயக்கத்தில் MP, MLA, அமைச்சர், முதலமைச்சர், பொதுச் செயலாளர் பதவி அனுபவித்து உள்ளனர். கட்சியில் உள்ள எல்லோருமே 2 தலைமுறையாகவே திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறோம். மேலும் அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்ப்பது எப்படி நியாயம் என கேட்டேன். மனசாட்சி வேண்டாமா? மக்களும் தொண்டர்களும் எப்படி ஏற்பார்கள்? மனைவியே விஷம் வைத்து விடுவார், பிள்ளைகள் காரி துப்புவார்கள் என்று சொல்லி மறுத்து விட்டோம் என்று அவர் கூறியிருந்தார். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக மற்றும் அதிமுக ஒன்று சேர போகிறது, கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போகிறது, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அமர்வார் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பேச்சுக்களானது வந்தது. அது எல்லாமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் தற்போது இவருடைய செய்தி தொடர்பாளர் கிட்ட பேசிய விஷயங்களும் அமைஞ்சிருக்கு என்பதன் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.